purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி. Join the team. Which values you and your ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ராஜா தான் இருப்பாங்க அப்படின்னு கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம். ஆனால் தமிழ் சினிமாவின் சாம்ராஜ்யத்தில் இந்த அற்புதமான கோட்டையில் எங்களுடைய ராணி அங்கே அப்படி நிற்கும்போது அவங்களுடைய திறமையால், அவங்களுடைய உழைப்பினால், அவங்க செய்யும் படங்கினால், அதனால் பல பேருடைய வாழ்க்கையில் அவங்க உருவாக்கும் தாக்கத்தினால் தி அன்டினைபிள் குவீனாக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது அப்படின்றது இஸ் சச் அன் ஆனர். இட் இஸ் டு பி சிட்டிங் ஹியர் வித் யூ. 75 films 2003 to 2023, ஒரு மைல்ஸ்டோன் ஜேர்னி, unimaginable. And you still did all that with a smile. மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு. How does this feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் தான் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திரும்பி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பரவாயில்லையே, we have done something right, we have done something good. From a girl who did not even know how to stand, எனக்கு எப்படி நிற்கணும், எங்கே ஒரு மார்க்கில் எப்படி நிற்கணும், எப்படி கேமராவை ஃபேஸ் பண்ணணும், எப்படி லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி நிற்கணும், எதுவுமே தெரியாது. எப்படி நார்மலாக பார்க்க, இதெல்லாமே விட்டுருங்க டெக்னிக்கல் சைட் ஆஃப் இட், பட் எப்படி பார்க்கணும், எப்படி திரும்பி பார்க்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும்னு கூட தெரியாது. ஃப்ரம் தேட் டு திஸ், ஐ திங்க் நான் நிறைய உழைச்சிருக்கேன். நிறைய என் வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். என் வேலையை எனக்கு வேலை தெரியாதப்போ நான் அது கற்றுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன், கற்றுக்கிட்டு வேலை பண்ணியிருக்கேன். அதனால ஐ திங்க், அண்ட் ஐ ஹவ் டன் குட் ஃபிலிம்ஸ். யூனோ, ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் knowing that இதுதான் சினிமா, இல்லை இப்படி தான் ஃபிலிம்ஸ் இருக்கணும், ஏதோ ஒரு நாலேஜ் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தானே வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் the kind of films that I've done, I think I feel nice about it. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காக இதை நான் பண்ணேன், சினிமாக்காக இதை நான் பண்ணலை அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருந்தால் அது எதுன்னு சொல்லுவீங்க? சினிமாக்காக நான் இது பண்ணேன், இது பண்ணலன்னு இருக்கிறதோட எனக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதுதான் நான் யூஸ்வலாகவே என் லைஃப்பில் நான் எப்படி இருக்கேனோ அதே தான் நான் என் ஒர்க்குக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ திங்க் ஐ பிலீவ் இன் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க் தவிர உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கணும், நீங்கள் யூ ஹாவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். பட் ஆனால் அது எல்லாம் மீறியும் உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ, நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்களோ இல்லையோ, பட் உங்களோட உழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கிறது, சின்சியராக இருக்கிறது இஸ் த most important thing in life, is what I always believe, and that's exactly what I have done with my work also. சினிமாக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா அது சினிமாக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் இன் லைஃப், ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். தப்பு பண்ணால் திட்டுவேன், பட் ஆனால் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். அது மற்றவங்களும் எனக்காக பண்ணணுன்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ அண்ட் உங்களுடைய பயணத்தில் யூ சீன் எவ்ரி திங், த அப்ஸ் த டவுன்ஸ் எல்லாமே. பட் தட் கைண்ட் ஆஃப் லவ் தட் யூ ஏர்ன், அது அவ்வளோ ஈஸியாலாம் சம்பாதிக்க முடியாது. அது உண்மைதாங்க. ஏன்னா என்ன வேணால் நீங்கள் சம்பாதிச்சிங்க, நீங்கள் பணம் சம்பாதிச்சிக்கலாம், நீங்கள் யூ வில் ஹாவ் நேம், ஃபேம், எவ்ரி திங் சம் வே ஆர் தி அதர். But Anna, so much of love from people around the globe, around the world, it is unbelievable. And அது பார்க்கும்போது தான் எனக்கு எப்போவுமே தோணும், நம்ம இந்த சினிமாவில் இருக்கிறது நத்திங் லைக் சினிமா, நத்திங் லைக் நம்மளோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி சினிமா மாதிரி நத்திங் லைக் சினிமாங்க. The kind of joy that it gives you, the kind of satisfaction, the kind of happiness, the kind of high that it gives you, nothing like cinema. Nothing like it. உண்மையிலேயே இப்போ அன்னபூர்ணியில் நீங்கள் அவ்வளவு அழகான ஒரு கதை, ஒரு கதாபாத்திரம் அவ்வளோ எடுத்துன்னு சுவையாக நம்மளுடைய ரசிகர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தமிழ் சினிமாவுடைய ஒட்டுமொத்த ரசிகர்கள், பர்டிகுலர்லி பெண்கள், அவங்களுடைய ரிவ்யூஸை பார்க்கும்பொழுது ஓவர்வெல்மிங்காக இருந்தது. இப்போது நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு இதை கொடுத்துருக்கீங்க, ரசிகர்களுக்கு இதை கொடுத்துருக்கீங்க. ஆனால் தமிழ் சினிமா உங்களுக்கு கொடுத்த அந்த சுவையான உணவுனா எதுன்னு சொல்லுவீங்க? அதாவது தமிழ் சினிமா உங்களுக்காக பரிமாறிய அற்புதமான சுவைனா அது எதுன்னு சொல்வீங்க? என் லைஃபே என் சினிமா தானே கொடுத்துருக்கு. அதுதான் நான் இப்போ சொன்னேன். எவ்ரி திங் தட் ஐ ஹாவ் இன் மை லைஃப், அது பேராக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சினிமா கொடுத்தது தான். 75வது திரைப்படம் அப்படின்னு உங்களுடைய மைல்ஸ்டோனில் நிற்கிறீங்க.
அந்த தருணத்துல அன்னபூர்ணி தான் என்னோட 75வது திரைப்படம்னு நீங்க ஒரு ஒரு நொடியில முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த தருணம் எந்த தருணம்? அப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, பட் அதுவாக அமைஞ்சுது. இதில் வந்து நாங்கள் சொல்ல வர விஷயங்கள் வந்து இட்ஸ் பியாண்ட் ஃபுட். இட்ஸ் அபவுட் அச்சீவிங் யுவர் ட்ரீம்ஸ். And this is a film that we want women to watch. We want young boys to watch, young girls to watch, so that they understand that it's okay to have issues and hurdles in life, but you will always reach your destination if you're focused. Yes. எப்போ நீங்கள் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூர்ணியோட ஃபோக்கஸ் will always be to become a chef. That is her dream. Her focus is only that. அது தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. மற்றது எல்லாமே வந்து இட்ஸ் தேர், அவங்களுக்கு அது தெரியும், புரியும். ஆனால் அது ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே மாறாது. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் டு கம் அவுட் ஆஃப் அ ஃபில்ம். அன்னபூர்ணியில நீங்க உங்களையே எவ்வளவு பார்த்துக்கிட்டீங்க? ஐ திங்க் நிறையாவே என்னோட விஷயங்கள் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லை நான் எப்படி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ. இப்போ அன்னபூர்ணி இஸ் அ லாட் லைக் மீ. ஓகே. ஸோ ஐ திங்க் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 100% எடுத்துக்கலாம். அதில் அன்னபூர்ணியில நயன்தாரா அவர்கள் தன்னை எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க? 90-95% இருக்கும். அப்படிங்களா? இட்ஸ் மோர் அபவுட், அதான் சொல்கிறேன் நான், இட்ஸ் பியாண்ட் ஃபுட். யா. இட்ஸ் அபவுட் வாட் யூ பிலீவ் இன் லைஃப். How do you want to achieve your dreams in life, and what do you want to do? How do you want to do it? நேர்மையாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்ன தடங்கள் இருந்தாலும் நம்ம வந்து அது கிராஸ் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்கணும்னு இருக்கிறது தான் பேசிக்காக அன்னபூர்ணியோட லைஃப் அண்ட் ஹர் எய்ம், எவ்ரிதிங், அண்ட் த ஃபில்ம் தட் we have made. ஒரு அழகான ஒரு லைனும் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற அந்த பிக் ஆம்பிஷன்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ் இதெல்லாம் தாண்டி போறதை தாண்டி சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு அன்னபூர்ணியில. அதுல ஒரு பிராமின் பொண்ணு, அவங்க வந்து நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்ற ஒரு சமுதாயத்தின் கட்டுக்கோப்பை உடைத்து செய்ய வேண்டிய ஒரு தருணத்துல அவங்க நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டு பண்ற மாதிரி அதுல நீங்க உங்க கேரக்டர் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் கத்துக்கிட்டு நீங்க சமையல் பண்ணீங்கன்னா அது யாருக்காக, என்ன பண்ணீங்க? கற்றுக்கிட்டு சமைச்சேன்னா சமைச்சு அந்த மாதிரி இது பண்ணது ஐ திங்க் விக்கிக்காக மட்டும்தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கேக் பிடிக்கும். ஓகே. ஸோ அவருக்கு எந்த கேக் பிடிக்குமோ அந்த கேக் வந்து கற்றுக்கிட்டு பண்ணேன்னு இருக்கிறது ப்ராபப்ளி ஐ கேன் சே. ஓகே. முன்னாடி கேக் பண்ண தெரியும், பட் அவருக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும், என்ன பிடிக்கும், அப்படி எந்த டைப் ஆஃப் கேக் பிடிக்கும்னு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ப்ராபப்ளி பண்ணியிருக்கேன். யா, சூப்பர். அது என்ன டைப், என்ன ஃப்ளேவர் மேடம்? I think it was a banana walnut cake. எல்லாமே எக்ஸாட்டிக் தான் மேடம். அவருக்கு பனானா வால்நட் கேக் அது தனியா ஸ்பெசிஃபிக்கா. சூப்பர். ஸோ விக்கி சருக்காக தான் நீங்க அதை ரொம்ப ஆசைப்பட்டு சமைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அன்னபூர்ணி பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், when you were stepping into the film, நம்ம 75th film இது அப்படின்னும் போது உங்க லைஃப்லயுமே நிறைய மைல் ஸ்டோன்ஸ் நடந்துட்டே இருந்தது. ஸோ such a beautiful merger of multiple things. இந்த 75 அப்படின்றது வந்து ஒரு கொடி கட்டி பறக்கிற பத்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஒரு அந்த ஒரு கம்பீரம் தானாக இருந்ததுல. அந்த கம்பீரம் அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ அழகான ஒரு வெளிப்பாடாக இருக்கும்போது அதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரும்போது இட்ஸ் லிட்டரலி 2 days since the film is released. அந்த 2 நாள்ல நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் சும்மா பாருங்க. தியேட்டர்ல இருந்து வெளியே வரவங்க அத்தனை பேர், ஒரு 8 வயசு குழந்தை வந்து சொல்றாங்க நான் ஷெஃப் தான் ஆக போறேன் அப்படின்ட்டு. ஒரு லேடி வந்து சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தேன் எனக்கு ஷெஃப் ஆகணும்ட்டு, ஆனா எங்க அம்மா ஆகவே விடலை என்ன. இன்னைக்கு இந்த திரைப்படம் பார்த்து வெளியே வந்த உடனே, ஐம் டாக்கிங் பட் செகண்ட் ஆஃப் த தேர்ட் ஷோல இருந்து வெளியே வந்த உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு ஷெஃப் ஆகணும் அப்படின்னு. இவ்வளவு ஒரு தாக்கம் இத்தனை பேரோட வாழ்க்கையில உருவாக்குறீங்களா? இது உங்க மேல ப்ரெஷரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நான் எப்பவுமே அது ஒரு ப்ரெஷராகவே நான் பார்க்கறது கிடையாது. நான் எப்பவுமே அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். எப்பவுமே ஒரு ஃபில்ம் பண்ணும்போது we might not make a great film always. நம்ம ரொம்ப அற்புதமான படம் வந்து நம்ம வந்து எப்பவுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் I always feel that we should make a very decent film. Something that doesn't say anything wrong. Right. புரியுதுல்ல? Like as in தப்பான விஷயங்கள் மட்டும் அதுல இருக்கக்கூடாது, தப்பான விஷயங்கள் நம்ம சொல்லிடக்கூடாது. அது மட்டும்
எப்பவுமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக எடுக்கிற ஒரு டெசிஷன். அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஆல்சோ தட் ஐ டூ இட் தீஸ் ஆர் வெரி நீட் டீசென்ட் ஃபில்ம்ஸ். ஸோ இஃப் யூ டேக் அன்னபூர்ணி ஆல்சோ இட்ஸ் அ வெரி க்ளீன். இதோட க்ளீனாக ஒரு ஃபில்ம் இருக்க முடியுமானா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஃபேமிலி பாண்டிங் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அமையணும்னு நான் எப்போவுமே ஒரு ஃபில்ம் வந்து சூஸ் பண்ணும்போது நான் நினைப்பேன். அது எல்லா ஃபில்முக்குமே அப்படி இருக்கு. இதர் இட் ஹாஸ் டு பி அ வெரி கமர்ஷியல் ஃபில்ம், பட் அகெயின் இட் ஷுடன்ட் மேக் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ட்ரூ. பட் ஹியர் வி ஆர் ட்ரைங் டு மேக் right statements. We are trying to bring in some kind of inspiration, some kind of motivation for all the young people. ஒரு படமும் நீங்க சூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனி ஸ்கில் செட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி ஒரு கேரக்டருக்குமே நீங்க அவ்வளோ உழைக்கிறீங்கல்ல. அன்னபூர்ணியை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி நயன் மேம் சூப்பராக சமைப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நீங்கள் இப்போ இந்த வால்நட் பனானாலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கே அதே லைட்டாக என்னடா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி, பிரியாணி சூப்பராக செய்வீங்க அப்படின்னு பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் போது, இது பர்டிகுலர் ஸ்கில் செட் இல்லை ஏன்னோ டேக்லிங் சீ ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த கிராபோடைய அந்த கொட்டக் மொட்டக் கிட்டக் அதை உடச்சி எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, பிளேட்டிங்காக இருக்கட்டும், மீட்டை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குல்ல. அந்த ஸ்கில் செட்டை எப்படி நீங்க பரிச்சயம் பண்ணிக்கிட்டீங்க? வாட்ஸ் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் கோஸ் இன்டு பில்டிங் அ ஸ்கில் செட் லைக் தட்? ஒவ்வொரு படத்துக்கும் அதோட ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சம்டைம்ஸ் we have people who will guide us to do certain things. Right. For Annapurni, we always had a proper chef throughout the film. அவர் தான் வந்து அந்த ஃபுட் பிளேட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டைலிங்காக இருக்கட்டும், ஒரு சிக்கனை எப்படி உடைக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு ஐ மீன் நம்ம இப்போ சமைப்போம், பட் ஆனால் தெல் பி சம்மன் ஹூ வில் கட் த சிக்கன் அண்ட் கிவ்ல. நம்ம அதுவே நம்ம பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த சிக்கன் கட் பண்ணுறது எடுக்கிறதெல்லாம் நிஜமாவே எனக்கு தெரியாது. கிராப் உடைக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கனால நம்ம யூஸ்வலாகவே பண்ணவும் மாட்டோம்னு நினைக்கிறேன். பட் வி ஹேட் அ ப்ரொஃபஷனல் ஷெஃப் ஹூ கைடட் அஸ் த்ரூ அவுட் த ஃபில்ம். அவர் தான் வந்து கரெக்டாக இப்படி பிடிங்க, இப்படி திருப்பினா தான் இந்த சவுண்டு கேட்கும், இப்படி திருப்பினா தான் இது வந்து கரெக்டாக கட் பண்ண முடியும், இந்த பாயிண்ட்ல கட் பண்ணால் தான் இப்படி ஒன் ஸ்லைஸ்ல இப்படி வரும் அப்படின்னுலாம் இருக்கிறது அவர் தான் ஃபுல்லாகவே கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிலேஷ் ஹேட் ஹிம் ஃபார் தி என்டையர் ஃபில்ம். ரைட். But it was an enjoyable process, very, very, very. You loved and it. Also, I think I watch a lot of cooking shows. Right. I love watching cooking shows when I don't want to watch something that's going to be stressful. Sometimes you don't want to watch something where your brain is going to be active. So on the time I like watching cooking shows. So I think adiliyum konjam process ஆவே கொஞ்சம் already chef அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல வந்து sometimes when you watch a lot of things no அது அப்படியே நம்ம பிரெயின்குள்ளேயே போய் நம்ம சிஸ்டம்குள்ளேயே போய் அப்படியே ஒன்று நம்மளுக்கு கிட்டத்தட்ட we'll know how to tackle certain thingsன்னு ஒன்று இருக்கும்ல. ஐ திங்க் அந்த குக்கிங் ஷோஸ் பார்த்தது ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி. Join the team which values you and your thoughts. Hiring now.